ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இங்கே வந்து கங்காவும் காவேரியும் பேசின்னு இருப்பாங்க. என்னக்கா இவ இப்படி பண்ணிட்டாளே, நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. என்னமோ என்னடி பண்ணுறது எனக்கே புரியல. நம்ம தங்கச்சியா நம்மளுக்கே இவ்வளோ எதிராளியாக இருக்கிறான்னு என்னால் ஒரு நிமிஷம் கூட நம்ப முடியல. என்னால் தூங்க முடியல, சாப்பிட முடியல காவேரி. நான் எப்படி இதை உங்ககிட்ட சொல்லி எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரில. அவளுக்கு ஏதோ பித்து பிடிச்ச மாரி நடந்துன்னு இருக்கிறாடி. அவனுக்கு நிவின் மேலே இருக்கிற ஆசையால் நீ தான் அவளோட வாழ்க்கையை கெடுக்கிறன்னு தப்பு தப்பாகவே புரிஞ்சுன்னுக்கிறாடி. நான் எவ்வளோ சொல்கிறேன் அக்கா, நான் தானக்கா அவளோட பாதிப்புன்னு சொன்னால் அவள் என்ன தானக்கா பண்ணியிருக்கணும். விஜயை போய் இப்போ இந்த மாதிரி மாட்டிட்டு பாட்டி என்ன தெரியுமா சொன்னாங்க, இவ ராசி இல்லாதவ, என்னைக்கு இவளை கல்யாணம் பண்ணானோ அன்னிலேருந்தே என் பேரனோட வாழ்க்கை போயிடுச்சின்னு சொல்கிறாங்கக்கா. நான் என்ன பண்ணுறதுக்கா? விஜய்கிட்ட நம்ம குடும்பத்துக்கோசரம் நான் காசு வாங்கினேன் தான், அக்ரிமெண்ட் கல்யாணம் போட்டேன் தான், அதோடு வந்துட்டு தான் இன்றைக்கி விஜய் நல்லா இருந்திருப்பார் இல்லைக்கா. என்னால் எவ்வளோ அசிங்கம் அவமானங்க்கா. இதெல்லாம் நான் எப்படி அவருக்கு மீட்டு எடுக்க போகிறேன்னே எனக்கு தெரியலன்னு காவேரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிறாங்கங்க. உண்மையான காதல் இருந்தால் எப்போவுமே ஒன்று சேரும். காவேரியும் விஜயும் ஒன்று சேரன்றவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.